everyone, welcome back to my YouTube channel Books, Papers, Coffee, and I am Saranya. So today we will be doing the quarterly reflection and planning. So இந்த quarterly reflection and planning என்னதுன்னா நம்ம வருஷம் ஆரம்பிக்கிறப்போ கோல் செட் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து இந்த வருஷத்துக்கு ஃபுல்லாக இருக்கிற கோல். அந்த கோலில் வந்து 3 months ஒன்ஸ் நம்ம வந்து ட்ராக் பண்ணுவோம். 3 மாதம் கழிச்சு அதான் ஒரு குவார்ட்டருக்கு 3 months. இந்த 3 months முடிஞ்ச உடனே இந்த கோலில் நான் எவ்வளோ ப்ராக்ரஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது தான். சேம் லைக் எப்படி நம்ம ஸ்கூல் டேஸில் வந்து ஆனுவல் எக்ஸாமுக்கு முன்னாடி குவார்ட்டர்லி எக்ஸாம், ஹாஃப் இயர்லி எக்ஸாமில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சிலபஸ் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக நம்ம மொத்தமாக பண்ணுறோமோ அதே மாதிரி தான் வந்து இந்த குவார்ட்டர்லி ரிஃப்ளெக்ஷனும். 3 months ஒன்ஸ் வந்து நம்ம கோல் ட்ராக் பண்ணிகிட்டே இருப்போம். அதே மாதிரி ஹாஃப் இயர்லிங்கிறது வந்து ஜூன் மந்த் பண்ணுவோம். 6 months ஒன்ஸ் வந்து நம்ம அகெயின் வி ஆர் கோயிங் டு கோ பேக் அண்ட் செக் இந்த வருஷம் நான் இந்த கோல் செட் பண்ணேன், ஒரு கோலுக்கும் நான் எவ்வளோ ப்ராக்ரஸ் அச்சீவ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுலாம். சில டைம் என்னென்னா நம்ம நியூ இயர் ஜோஷில் பயங்கரமாக கோல்ஸ் எல்லாம் செட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் நம்ம மறந்தே போயிருப்போம், இந்த மாதிரி கோல்லாம் நம்ம செட் பண்ணோமா வா அப்படிங்கிற மாதிரி நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஆச்சரியங்களையும் தவிர்க்கிறதுக்காக தான் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு டூ யுவர் குவார்ட்டர்லி ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரீசெட். ஸோ நீங்கள் வந்து வருஷத்தோட ஆரம்பத்துலேயே கோல் செட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஓப்பன் தட் கோல் நவ் அண்ட் குவார்ட்டர்லி 1 ப்ராக்ரஸ் அப்படின்னு போட்டுட்டு ஃபஸ்ட்டு கோல். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு புது வேலை கிடைக்கணுங்கிறது உங்கள் கோலாக இருந்துச்சுன்னா புது வேலை கிடைக்கிறதுக்காக நீங்கள் என்னென்னலாம் ஸ்டெப் எடுத்தீங்க, லைக் ரெஸ்யூம் அப்டேட் பண்ணுறது, ஏதாவது நீங்கள் கோர்ஸ் பண்ணுறீங்க, அப்ஸ்கில் பண்ணுறீங்க, இந்த மாதிரி அந்த புது வேலை கிடைக்கிறதுக்காக நீங்கள் என்னென்ன விஷயம்லாம் பண்ணீங்கிறது யூ கேன் ரைட் இட் டவுன். அப்படி இல்லை நான் எதுவுமே அந்த கோலுக்காக பண்ணல, சும்மா எழுதினது மாதிரி இருக்குன்னா ஜஸ்ட் புட் நோ ப்ராக்ரஸ் மேட். ஸோ தட் நீங்கள் நெக்ஸ்ட் குவார்ட்டரில் தான் அடுத்த இனி வர 3 மாதங்கள்லாம் அந்த கோலுக்காக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். இந்த மாதிரி இஃப் யூ ஹவ் ஆல்ரெடி செட் யுவர் கோல் ஃபார் திஸ் ஹோல் இயர் ஃபார் 2025க்கான கோல் செட்டிங்கை நீங்கள் பிகினிங்லேயே பண்ணியிருந்தீங்கன்னா அந்த கோலை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இந்த 3 மாதம் அந்த கோலுக்காக நீங்கள் என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கீங்க, என்னென்ன ப்ராக்ரஸ் சோஃபார் நீங்கள் பண்ணியிருக்கீங்கிறத ஒரு பேப்பர்லேயோ இல்லை உங்கள் டைரிலேயோ உங்கள் பிளானர்லேயோ நீங்கள் வந்து எழுதலாம். இது இல்லாமல் காமனாக ரிஃப்ளெக்ஷன் ப்ராம்ஸ்ன்னு நான் ஒரு 10 ப்ராம்ஸ் வச்சுருக்கேன். ரிஃப்ளெக்ஷன்னா என்னது அப்படின்னா, ஆல்ரெடி என் சேனல்லையும் சரி பாட்காஸ்ட்லேயும் சரி நான் நிறைய இதை பற்றி பேசியிருக்கேன். எல்லா விஷயமும் நடந்து முடிஞ்சிருக்கும், நமக்கு அது எவ்வளோ ஞாபகம் இருக்கோ எவ்வளோ ஞாபகம் இருக்காதுங்கிறதெல்லாம் இட் டிபெண்ட்ஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். சில விஷயம் நடந்ததே எனக்கு ஞாபகம் இருக்காது நமக்குலாம், அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு ஞாபகம் வரும். ஸோ இந்த 3 months ரிஃப்ளெக்ஷன்லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வி ஆர் கோயிங் டு கிவ் அவர் செல்ஃப் ஒரு காம்ப்ளிமெண்ட் மாதிரி. சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ, அதாவது சின்ன வெற்றியோ பெரிய வெற்றியோ நம்ம அதை அக்னாலேஜ் பண்ணி வி ஆர் கோயிங் டு ரைட் இட் டவுன். பிகாஸ் ஒரு 5 yearsக்கு அப்புறம் நமக்கு வந்து 2025 February மாதம் நம்ம என்ன அச்சீவ் பண்ணோம் அப்படின்னு கேட்டால் ஞாபகம் இருக்காது. ஸோ அதே நீங்கள் எழுதி டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது பார்க்குறப்போ வாவ் இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோமா அப்படின்னு தோணும். ஸோ பேசிக்கலி ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது வந்து லுக்கிங் பேக் அட் யுவர் ஓன் செல்ஃப் அண்ட் ரிஃப்ளெக்டிங் ஆன் திங்ஸ். எது சரியாக போச்சு, எது சரியாக போகலை, நமக்கு நிறைய கொஷின்ஸ் ஒன்று தெரியுமா, இது இப்படி பண்ணியிருக்கலாமோ, இது ஏன் இப்படி பண்ண இப்படின்னு நிறைய நமக்கு எஸ்டே சூர்யா மாதிரி அப்படி இப்படின்னு கேள்விகள் வரும். அந்த கேள்விகள் எல்லாத்துக்குமான பதில் தான் வந்து இந்த குவார்ட்டர்லி ரிஃப்ளெக்ஷனில் யூ கேன் கெட் தோஸ் ஆன்சர் ஃபார் யுவர் செல்ஃப் ஃப்ரம் யூ. தட் இஸ் ஆல் இட் இஸ். ஸோ நீங்கள் வந்து குவார்ட்டர்லிக்கான ரிஃப்ளெக்ஷன் ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னா, இனிஷியலாக நீங்கள் வந்து கோல் செட் பண்ணியிருந்தீங்க, இந்த வருஷத்துக்கான கோல் செட் பண்ணியிருந்தீங்கன்னா ரைட் டவுன் ஆல் த கோல்ஸ் ஒன்ஸ் அகெயின். ஒரு கோல் பக்கத்துலேயும் இந்த 3 மாதத்துல நீங்கள் என்னென்ன ப்ராக்ரஸ் பண்ணீங்கிறத போடலாம். நம்பர் 1 அதுதான் ஃபஸ்ட்டு மெயின் ஸ்டெப்பு. சப்போஸ் நீங்கள் வந்து கோலை செட் பண்ணலன்னா let it be. நீங்கள் இந்த ஸ்டெப்பை விட்டுட்டு we can directly go to the 10 reflection prompts that I have here. இந்த 10 reflection prompt வந்து எல்லாருமே பண்ணணும். நீங்கள் வந்து கோல் செட் பண்ணியிருந்தாலும் சரி பண்ணலனாலும் சரி, this is the reflection prompts for all of us. ஸோ மொத்தம் இதில் 10 prompts இருக்கும். I'll take the screenshot and I'll put it in the screen as well. ஸோ ஃபர்ஸ்ட் என்னதுன்னா வாட் ஆர் மை பிக்கஸ்ட் வின் இன் திஸ் குவார்ட்டர். ஸோ பிக்கஸ்ட் வின்னுங்கிறது வந்து உங்களோட பர்சனல் வின்னாக இருக்கலாம், கரியர் ரிலேட்டடாக, ஃபிட்னஸ் ரிலேட்டடாக, ஹெல்த் ரிலேட்டடாக, எனி ஏரியா ஆஃப் லைஃபாக இருக்கலாம். ஸோ அந்த பர்சனல் ஏதோ ஒரு கேட்டகரியில் இந்த 3 மாதத்தில் நான் இதெல்லாம் பெருசாக அச்சீவ் பண்ணியிருக்கேன், சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி, அவின் இஸ் அவின். ஸோ அதெல்லாம் நோட் பண்ணி நீங்கள் எங்கே எழுத போகிறீங்க. செகண்ட் வந்து வாட் சேலஞ்சஸ் டிட் ஐ ஃபேஸ் அண்ட் ஹவு டிட் ஐ ஹேண்டில் தம். இது வந்து என்னோடய ஃபேவரட் ப்ராம்ப்ட். என்னோட மந்த் அண்ட் ரிஃப்ளெக்ஷன்லேயும் இது இருக்கும், இயர் அண்ட் ரிஃப்ளெக்ஷன்லேயும் இருக்கும். பிகாஸ் வாட் இஸ் லைஃப் வித்தவுட் சேலஞ்சஸ் இல்லை, எல்லாருக்குமே ஒரு சேலஞ்சஸ் இருக்கும். ஸோ இந்த ப்ராம்ப்ட் எதுக்குன்னா, இந்த 3 மாதத்தில் நீங்கள் என்னென்ன சேலஞ்சஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணீங்க,
சில சேலஞ்சஸை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணி, ஒரு சில சேலஞ்ச் வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணாமே கூட விட்டுருக்கலாம், சில நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். ஸோ யூஆர் கோயிங் டு ரைட் இட் ஆல் டவுன். வாட் ஆர் த சேலஞ்சஸ் யூ ஃபேஸ் அண்ட் நீங்கள் அதை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணீங்க அப்படிங்கிறதெல்லாம் இங்கே நீங்கள் எழுத போகிறீங்க. தேர்ட் ஒன் வந்து வாட் லெசன் டிட் ஐ லேர்ன் இந்த பாஸ்ட் 3 months, 3 மாதம், அதாவது ஃபஸ்ட்டு குவார்ட்டர் ஜான் ஃபெப் மார்ச்சில் என்னென்ன லேர்னிங்ஸ் உங்களுக்கு பர்சனலாக இருந்ததுங்கிறது இதெல்லாம். ஃபோர்த் ஒன், விச் ஹேபிட்ஸ் ஆர் ரொட்டீன் ஹெல்ப்டு மீ த மோஸ்ட். ஸோ இந்த 3 மாதத்தில் நீங்கள் கண்டிப்பாக ஏதோ ஒரு ஹேபிட்டோ ஏதோ ஒரு ரொட்டீனோ ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டெய்லி படிக்கணுங்கிறது ஆர் டெய்லி எழுதணுங்கிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று, நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஹேபிட் வந்து நீங்கள் பிக் பண்ணியிருப்பீங்க இந்த 3 மாதத்தில். அந்த மாதிரி எந்த ஹேபிட்டை நீங்கள் பிக் பண்ணி அது ஆக்சுவலாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது, அந்த ஹேபிட்டை நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஹேபிட்டை தான் நீங்கள் வந்து எழுத போகிறீங்க. அடுத்தது வாட் டிடன்ட் கோ ஆஸ் பிளான்ட் அண்ட் வை. நம்ம வந்து மனசுக்குள்ளே நிறைய பிளான் வச்சுருப்போம், இது இப்படி நடந்தால் இங்கே போய் நம்ம போய் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுருப்போம். பட் நம்ம பிளான் பண்ண மாதிரி இந்த விஷயம் நடந்திருக்காது. அந்த விஷயத்தை தான் நீங்கள் எழுத போகிறீங்க. வாட் டிடன்ட் கோ ஆஸ் பிளான்ட் அப்படிங்கிற ப்ராம்ப்டில் எந்த விஷயம் நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கலை, ஏன் நடக்கலை. சில விஷயம்லாம் நம்மக்கிட்ட கண்ட்ரோல் இருந்திருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேலையை எடுத்து போவேன், வேலை மாறுறதுக்காக நீங்கள் ஏதாவது எஃபோர்ட் போட்டிருந்தா கண்டிப்பாக நடந்திருக்கும். நம்ம சைடு எஃபோர்ட்டே போடாமல் வேலை கிடைக்கல நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது இல்லையா. ஸோ யூ கேன் ரைட் திங்ஸ் லைக் தட். இந்த மாதிரி இந்த விஷயம் நடக்கும்னு நினச்சேன் பட் நடக்கலை, அது ஏன் நடக்கலை அப்படின்னு ஒரு ரொம்ப டீட்டெயிலாக போகாமல் ஓவர்வியூ மாதிரி யூ கேன் ரைட் இட் ஹியர். அடுத்தது, did I prioritize my physical and mental well-being? If not, what can I improve? ஸோ இப்போ இருக்கிற இந்த டிஜிட்டல் ட்ரிவன் ஃபாஸ்ட் பேஸ்ட் வேர்ல்டில் ஃபிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த்தை பார்த்துக்கிறது ரொம்ப 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 முக்கியம். இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஏஜ் நான் சொல்கிறேன். அதாவது 40 வயசுக்கு மேலே ஆனால் தான் உடம்பை பார்த்துக்கணும், 30 வயசுக்கு மேலே ஆனால் தான் எக்ஸசைஸ் பண்ணுவோம், ஒர்க் அவுட் பண்ணுவோம், அப்படிலாம் இல்லை. ஹெல்த்துங்கிறது வந்து சின்னதுலேருந்தே ஸ்டார்ட் ஆகிற ஒரு விஷயம். ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஃபிசிக்கல் வெல்பீயிங் அண்ட் மென்டல் வெல்பீயிங்க்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி, அதாவது பண்ணிங்களா, அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, லைக் இப்போ ஹெல்த்தை பார்த்துக்கிறதுல என்ன, கரெக்டாக தூங்குறது, ரொம்ப நேரம் ஃபோன் நோண்டாமல் இருக்கிறது, ப்ராப்பராக சாப்பிட்றது, நீட்டான ஒரு டயட் ஃபாலோ பண்ணுறது, ஒவ்வொருத்தரோட ஹெல்த் ரெக்குவயர்மெண்ட் வேறு வேறையாக இருக்கலாம்ல. ஸோ அது மாதிரி உங்களோட வெல்பீயிங்காக நீங்கள் என்ன பண்ணீங்க, டிட் யூ ப்ரையாரிட்டைஸ் யுவர் வெல்பீயிங்? அப்படி இல்லை பண்ணல அப்படின்னா இனி வர மாதங்களில் நான் அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து ரொம்ப ஃபோன் நோடுற பர்சனாக இருக்கீங்க, நைட்டு தூங்க லேட் ஆகுது அப்படின்னா அதை ஒரு மிஸ்டேக்காக அக்னாலேஜ் பண்ணிவிட்டு அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாங்கிறது தான் நீங்கள் அடுத்து எழுத போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 10 o'clock மேலே ஃபோன் நோடக்கூடாது. இப்போ நீங்கள் ஒர்க் வந்து உங்களுக்கு 8:30க்கு முடியுது அப்படின்னா ½ an hour பஃபர் வச்சுக்கலாம். 9 o'clock வரைக்கும் ஃபோன் யூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. சீக்கிரமாக தூங்க போகணும், காலையில் எழுந்தோடனே ஃபஸ்ட்டு 1 hour ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி ஹேபிட் சேஞ்சஸ்லாம் நீங்கள் பண்ணாலே யூ கேன் சி கிரேட் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ இந்த மாதிரி உங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த்துக்காக நீங்கள் என்னென்னலாம் பண்ணுறீங்க, ஃபிசிக்கல் ஹெல்த்னு வரப்போ உங்களோட ஒர்க் அவுட் ரொட்டீன் ஆர் டயட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா அதை அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி இங்கே எழுதலாம். இல்லை ஃபாலோ பண்ணல பட் இது இனி ஒரு மாதங்களில் அதை ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான ரொட்டீன் என்னென்னு நீங்கள் இங்கே எழுதலாம். அடுத்தது, how did I spend my time and energy? Was it aligned with my goals? ஸோ நீங்கள் வந்து கோல் எழுதலை பேப்பர்லனா கூட உங்கள் மனசுக்கு தெரியும் என்னென்ன கோல் இந்த வருஷம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னு தெரியும். உங்களோட எனர்ஜியெல்லாம் நீங்கள் கரெக்டாக அதுக்கு தான் ஸ்பெண்ட் பண்ணீங்களா. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஃபோனில் உட்காந்துட்டு ஒரு அப்ஸ்கில்லிங் ரிலேட்டடான விஷயம் பார்க்குறதுக்கும் வெறுமனே இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இன்ஸ்டாகிராமில் ஸ்பெண்ட் பண்ணுற எனர்ஜி வந்து பேசிக்கலி அந்தளவுக்கு யூஸ் இல்லை. இதே நீங்கள் அப்ஸ்கில்லிங்கில் பண்ணுற டைம் அண்ட் எனர்ஜி வந்து இட்ஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ அட் சம் பாயிண்ட் இன் யுவர் கரியர் இல்லையா. ஸோ உங்களோட டைம் அண்ட் எனர்ஜி நீங்கள் கரெக்டான விஷயத்தில் தான் யூஸ் பண்ணிங்களா. இஃப் யூ ஹவ் டன் தட், புட் அ எஸ். இல்லை பண்ணல அப்படின்னா நோன் போட்டுட்டு இதுக்கப்புறம் அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம், இதுக்கப்புறம் நீங்கள் எதில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்க விரும்புகிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் எழுதலாம். அடுத்தது, வாட் இஸ் சம்திங் ஐ லெட் கோ ஆஃப் தட் ஹெல்ப்டு மீ க்ரோ. திஸ் இஸ் சச் அ பியூட்டிஃபுல் ப்ராம்ப்ட். அதாவது எந்த ஒரு விஷயத்த வந்து தட் யூ லெட் கோ, அது ஒரு மைண்ட் செட்டாக இருக்கலாம், ஒரு ஹேபிட்டாக இருக்கலாம், ஈவன் ஒரு பர்சனாக கூட இருக்கலாம். ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல ஒருத்தர் மேலே, இந்த எதிர்பார்ப்பாக இருக்கலாம், ஒரு மைண்ட் செட்டு, ஹேபிட்டு, ஒரு ரொட்டீன். லைக் நீங்கள் லேட்டாக தூங்குறதே
ஒரு தப்பான ஹேபிட்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஹேபிட்டை நான் விட்டுட்டேன், அதனால என் லைஃப் என்ன மாறி இருக்கு, அந்த மாதிரியான விஷயத்த நீங்கள் இங்கே அக்னாலேஜ் பண்ணி எழுதலாம். வாட் இஸ் சம்திங் தட் ஐ லெட் கோ ஆஃப் விச் ஆக்சுவலி ஹெல்ப்டு மீ க்ரோ. இந்த விஷயத்தை நான் விட்டதுனால இட் ஹெல்ப்டு மீ க்ரோ அப்படின்னு உங்களுக்கு தோன்ற விஷயங்களே எழுதலாம். அது 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3, 10 எத்தனை நாள் இருக்கலாம். ஸோ நீங்கள் எத்தனை விஷயம் உங்களுக்கு அந்த மாதிரி தோணுதோ அது எல்லாத்தையும் எழுத போகிறீங்க. அடுத்தது, இஃப் ஐ குட் கோ பேக் டு த ஸ்டார்ட் ஆஃப் தி குவார்ட்டர், வாட் அட்வைஸ் வுட் ஐ கிவ் மை செல்ஃப். 3 மாதம் முன்னாடி போய் ஜான்வரி மந்தில் எனக்கு நான் என்ன அட்வைஸ் கொடுத்துப்பேன் அப்படின்னு ஒரு ப்ராம்ப்ட். ஸோ இந்த ப்ராம்ப்ட் என்னென்னா உங்களுக்கு வந்து ஸோ தட் நெக்ஸ்ட் 3 மந்த்ஸில் நீங்கள் இந்த ப்ராப்பரான இன்டென்ஷனோட போவீங்கிறதுக்காக. இதை எழுதும்போதே உங்களுக்கு வந்து ஓகே இந்த 3 மந்த்ஸ் நான் திஸ் தென் கோ வெல். பட் இப்போ இது நீங்கள் அக்னாலேஜ் பண்ணுறீங்க. ஒரு விஷயம் தப்பாக போகுது அப்படின்னா நீங்கள் அதை அக்னாலேஜ் பண்ணுறது தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அந்த தப்பை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அக்னாலேஜ் பண்ணுறப்போ அடுத்து வர 3 மாதத்தில் யூ வில் ஸ்டே மோர் ஃபோக்கஸ். ஸோ தட்ஸ் வாட் திஸ் இஸ் ஆல் அபவுட். லாஸ்ட், மை ஃபேவரட் ப்ராம்ப்ட். வாட் இஸ் சம்திங் தட் யூ ஆர் மோஸ்ட் கிரேட்ஃபுல் அபவுட். லைஃப்பில் எத்தனை அப்பு டவுனு, நல்லது கெட்டது எது நடந்தாலும் அட் த எண்ட் ஆஃப் த டே there is always going to be something that you are so grateful about. அந்த மாதிரி எந்த விஷயத்துக்கு நீங்கள் இந்த 3 மாதம் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருந்தீங்க. அகெயின் அது 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், எத்தனை வேணாலும் இருக்கலாம். எந்தெந்த விஷயத்துக்குலாம் நீங்கள் லைஃப்பில் இப்போது கரண்ட்டாக இந்த 3 மாதம் நடந்ததில் கிரேட்ஃபுல்லாக இருக்கீங்களோ அதை எல்லாமே இங்கே எழுத போகிறீங்க. ஸோ இப்போ இது வந்து ரிஃப்ளெக்ஷன், இது முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நெக்ஸ்ட் குவார்ட்டர் விச் இஸ் ஏப்ரல், மே, ஜூன், இதுக்கான பிளான் பண்ண போகிறீங்க. இப்போது நான் வந்து என்னோட பிளானிங் மெத்தட் எப்படி சொல்லலாம்னு தெரியல. ஸோ ஐ கோயிங் டு டெல் யூ வாட் இஸ் த பிளானிங் மெத்தட் விச் ஐ ஃபாலோ. இப்போ என்னோட பிளான் வந்து ஒரு 4 கேட்டகரிக்குள்ளே தான் இருக்கும். நான் இது போன 2 வருஷமாக நான் இதை தான் சொல்லிட்டு இருக்கேன். மேபி நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருக்கலாம், இல்லை மேபி யூ மைட் நாட் ரிமெம்பர். ஸோ ஐ ஜஸ்ட் டெல் தோஸ் அகெயின். என்னோட லைஃப்பில் கரண்ட்டாக எனக்கு ப்ரையாரிட்டி வந்து ஒரு 4 விஷயம் தான். ஸோ அந்த 4 விஷயத்தில் தான் நான் கோல் செட் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கரியர், செகண்ட் ஒன் வந்து ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ், தேர்ட் ஒன் வந்து பர்சனல், ஃபோர்த் ஒன் வந்து சோஷியல். ஸோ கரியருங்கிறது என்னென்னா என்னோடய வேலை சம்மந்தமான எல்லா கோலும் நான் கரியரில் எழுதுவேன். ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸில் வந்து ஒர்க் அவுட், டயட், இது சம்மந்தமாக எனக்கு இருக்கிற கோல்ஸ் எல்லாத்தையும் நான் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸில் எழுதுவேன். பர்சனலில் தான் வந்து எல்லாமே, இது 2த்துல கவர் ஆகாத எல்லாமே நான் பர்சனலில் கொண்டு வருவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செலவு பண்ணுற விஷயங்கள், மணி சேவிங், அதுக்கப்புறம் ஸ்கின் கேர், அப்புறம் ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பர்சனலில் வரும். லைக் ஷாப்பிங் பண்ணக்கூடாது, ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி உங்களுக்கு பர்சனலான இருக்கிற விஷயத்தாலும் நீங்கள் பர்சனல் எழுதலாம். லாஸ்ட்டாக வந்து ஐ ஹாவ் அ கேட்டகரி கால்டு சோஷியல். ஏன் சோஷியல்னா I do book reviews and all on Instagram and I have podcasts and also I have YouTube. ஸோ இதுக்கெல்லாம் நான் ஒரு கோல் செட் பண்ணி ஒரு பிளான் போட்டு தான் ஐ கம் அண்ட் டூ மை கான்டென்ட் ஹியர். ரேண்டமாக உட்காந்து பண்ணலாம். பட் இஃப் ஐ ஹாவ் பிளான் இன் பிளேஸ் அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக போகும். ஸோ இந்த 4 ஏரியா தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். என்னோட எல்லா கோல் செட்டிங்லையும் இது இருக்கும். எல்லா கோல் செட்டிங் நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு வருஷத்துக்கான கோல் செட் பண்ணாலும் இந்த 4 கேட்டகரி தான், 3 மாதம்னாலும் இந்த 4 கேட்டகரி தான், 6 மாதம்னாலும் இந்த 4 கேட்டகரி தான். எவ்ரி மந்த் பிகினிங்கில் கோல் செட் பண்ணுறப்பவும் இந்த 4 கேட்டகரியில் தான் நான் கோல் செட் பண்ணுவேன். ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த 4 கேட்டகரி போதும் அப்படிங்கிறது ஐ ஃபிகர்ட் அவுட் ஃப்ரம் மை பிளானிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு என்ன 4 கேட்டகரின்னு நீங்கள் பிக் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வேலைக்கு போகல, படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கரியருக்கு பதில் யூ கேன் புட் ஸ்டடின்னு போட்டுட்டு ஒரு கேட்டகரி. ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் இஸ் அ காமன் கேட்டகரி ஃபார் எவ்ரி ஒன். என்ன வயசு எதுவாக இருந்தாலும் ஹெல்த் முக்கியம் இல்லையா? ஸோ ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் வந்து செகண்ட் கேட்டகரி ஃபார் எவ்ரி ஒன். தேர்ட் வந்து பர்சனலில் வந்து நீங்கள் உங்களோட ஜேர்னலிங் சம்மந்தமானது, உங்களோட ரீடிங் கோல்ஸ், உங்களோட ஸ்கின் கேர், உங்களோட ஹெல்த் விஷயம், அந்த மாதிரியானதுலாம் கூட யூ கேன் ட்ராக்கிங் யுவர் பர்சனல். லாஸ்ட்டாக வர்றது வந்து இப்போ நான் சோஷியல்னு ஒரு கேட்டகரி போட்டு வச்சுருக்கேன். பட் உங்களுக்கு இது மாதிரி சோஷியல் மீடியாவில் ஆர் நாட் தட் ஆக்டிவ், நீங்கள் யூ டோன்ட் ஹாவ் எனிதிங் டு டூ வித் சோஷியல் மீடியா பர்ஸே அப்படின்னா நீங்கள் அதர்ஸ்ன்னு ஒரு கேட்டகரி போட்டுக்கலாம். இந்த 3த்துல வராத கோல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அதர்ஸ்ன்னு போட்டுக்கலாம். சில பேர் வந்து நீங்கள் க்ரியேட்டிவ் பர்சனாக இருக்கலாம். யூ மஸ்ட் பி சம்மன் ஹூ இஸ் இன்டு லாட் ஆஃப் ஆர்ட் ரிலேட்டட் ஸ்டஃப். ஸோ நீங்கள் க்ரியேட்டிவிட்டி அப்படின்னு ஒரு கேட்டகரி வச்சுக்கலாம். ஸோ பேசிக்காக நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா 4 போதும், அதுக்கு மேலே போக வேண்டாம். சில பேர் வந்து ரிலேஷன்ஷிப்புன்னு கூட ஒரு கேட்டகரி வச்சுக்கலாம். ரிலேஷன்ஷிப்புங்கிறது வந்து இட்ஸ் நாட் நெசசரி பாய் கேர்ள் கப்பலாக இருக்கிறவங்களுக்கு தான் ரிலேஷன்ஷிப் கோல்ஸ்னு கிடையாது. பேரண்ட்ஸ் கிட்ட கூட, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட நீங்கள் ரிலேஷன்ஷிப் கோல்ஸ் செட் பண்ணலாம். நான் வந்து ஐ யூஸ் டு ஹேவ் ரிலேஷன்ஷிப் கோல்ஸ் 2-3 years பேக். அப்போல்லாம் நான் ரொம்ப ஃபோனில் பேச மாட்டேன் யாருக்கிட்டையும், நான் ரொம்ப டெக்ஸ்ட் பர்சனாக இருந்தேன். ஸோ நான் ரிலேஷன்ஷிப்னு ஒரு கோல் செட் பண்ணி நான் அதில் என்ன எழுதுவேன்னா
2 weeks ஒன்ஸ் அது ஃப்ரெண்ட்ஸ்க்கு கால் பண்ணி பேசணும், ரிலேட்டிவ்ஸ்க்கு லைக் டெக்ஸ்ட் பண்ணுறது, சம்திங் ஸ்டே இன் டச்சுங்கிற மாதிரி. கோவிட் டைமில் கம்ப்ளீட்லி லாஸ், ரொம்ப ஃபோன் பேசவே பிடிக்காமல் போயிடுச்சு. ஸோ அப்போ இந்த மாதிரி நான் கோல் செட் பண்ணேன், ரிலேஷன்ஷிப்னு போட்டு. ஸோ பீப்புள் இன்ட்ராக்ஷன் இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறதுக்காகவே செட் தட் கைண்ட் ஆஃப் கோல். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சஜஷன். ரிலேஷன்ஷிப் இல்லைனா உங்கள் ஃபினான்ஸில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபைனான்ஸ்னு சொல்லிட்டு ஒரு தனியாக கேட்டகரி போடலாம். பட் ஐ வுட் சஜஸ்ட் 4 கேட்டகரி போதும். அதுக்கு மேலே வச்சுக்கிட்டா ரொம்ப கோல் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 4 கேட்டகரி போதும். நான் வந்து இப்போ இந்த நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு வாட் ஐ வுட் சஜஸ்ட் இன் த சென்ஸ், நெக்ஸ்ட்டு 3 மாதத்துக்கு ஒரு கேட்டகரியும் நீங்கள் என்னென்ன கோல் அச்சீவ் பண்ண போகிறீங்கிறது நம்பராக போடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த வருஷத்துக்கு உங்களோட கோல் வந்து லெட்ஸ் டாக் அபவுட் வெயிட் லாஸ், விச் இஸ் சம்திங் தட் எவ்ரி ஒன் கேன் ரிலேட். இப்போ உங்களோட வெயிட் வந்து சர்டன் நம்பர் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரே மாதத்தில் 2 கிலோ 5 கிலோ 10 கிலோ அப்படிலாம் குறைக்க முடியாது. ஹெல்த்தியாக நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னா தட் இஸ் அ ப்ராசஸ். ஸோ இந்த நெக்ஸ்ட்டு 3 மந்த்ஸ்க்கு நீங்கள் வந்து எப்படி கோல் செட் பண்ணணும்னா, இந்த வருஷத்துக்கு என்னோட டார்கெட் வந்து 7 kgs ஆர் 5 kgs வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த 3 months, ஈவன் 3 monthsல கூட யூ கேன் லூஸ் 5 kgs. இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஈச் பர்சன்ஸ் மெட்டபாலிசம். ஸோ இந்த 3 மாதத்துக்கான உங்களோட வெயிட் லாஸ் கோலை நீங்கள் எப்படி செட் பண்ணான்னா, கோ டு வாக்கிங் ரெகுலர்லி, 10,000 ஸ்டெப்ஸ் அச்சீவ் பண்ணணும், ஒர்க் அவுட் ரொட்டீன் ஒன்று ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஆக்ஷனபிளான கோல்ஸ் வந்து நீங்கள் செட் பண்ணணும். பை ஆக்ஷனபிள் ஐ மீன் அதை வந்து ஃபெயிலே ஆகக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 ஸ்டெப்ஸுங்கிறது உங்களால் பண்ண முடியலன்னா 5,000ன்னு கோல் செட் பண்ணிக்கோங்க. மினிமமாக செட் பண்ணிவிட்டு ஒரு ரொட்டீனை ஃபஸ்ட்டு கொண்டு வரதுல ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் வெயிட் லாஸ், ஃபார் எனி ரொட்டீன் ஃபார் தட் மேட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் ரீடிங்கே எடுத்துப்போமே, எடுத்தோடனே நீங்கள் ரீடிங் கோல் செட் பண்ணுறப்போ ஐ வாண்ட் டு ரீட் 100 books this year போட்டால் இட் won't happen. ஸோ நீங்கள் எப்படி கோல் செட் பண்ணலான்னா, டெய்லி 10 பேஜ் படிக்கணும்னு கோல் செட் பண்ணுங்கள். ஒரு மாதம் அந்த கோலை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறீங்கன்னா, அடுத்தது வந்து இந்த மாதம் நான் 2 புக்கு முடிக்கணும், அதுக்கப்புறம் 5 புக், இந்த மாதிரி ஸ்லோவாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறப்போ ஒரு பாயிண்டில் நீங்கள் ரீடிங்க்கான கோலே செட் பண்ணாமல் உங்களால் 100 books ஈஸியாக வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ ஆக்ஷனபிளான கோல் செட் பண்ணுங்கள் அண்ட் மேக் ஷூர் யூ ஆர் புட்டிங் அவுட் இன் நம்பர். லைக் இப்போ வெயிட் லாஸ் அப்படின்னா இத்தனை கேஜி லூஸ் பண்ணணும், ஆர் இத்தனை ஸ்டெப்ஸ் நான் டெய்லி நடக்கணும், இவ்வளோ கேலரி பேர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நம்பராக போட்டிங்கன்னா, ஒரு டெஃபினட் நம்பர் இருந்துச்சுன்னா இட் வில் பி ஈஸி. நீங்கள் அந்த மாதிரி போடாமல் மொட்டையாக கோ வாக்கிங் எவ்ரிடே, டூ ஒர்க் அவுட் எவ்ரிடேன்னு போட்டால் தட் டசன்ட் மேக் சென்ஸ். ஸோ எப்போவுமே நீங்கள் கோல் செட் பண்ணுறப்போ அது ஆக்ஷனபிளாக இருக்கணும், டூவபிளாக இருக்கணும். நம்பரில் இருந்துச்சுன்னா ஈவன் மோர் பெட்டர். இப்போது கரியர் ரிலேட்டட் கோல்ஸ்லாம் செட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கரியரில் நீங்கள் பெருசாக என்ன கோல் செட் பண்ண முடியும்? அவங்க மேனேஜர் உங்களுக்கு என்ன டாஸ்க் கொடுக்குறாங்களோ அதான் பண்ண போகிறீங்க. பட் அது தாண்டி நீங்கள் அப்ஸ்கில்லிங்னு ஒரு இது இருக்குது ஐடியில் எப்போவுமே. ஸோ அப்ஸ்கில்லிங்னா இந்த 3 மாதத்தில் ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து இந்த டாப்பிக்கை நான் படிக்கணும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் 3 மாதத்துக்கான கோலாக வைக்கலாம். இந்த மாதிரி ஒரு கேட்டகரிலையும் இந்த 3 மாதத்தில் நான் இது பண்ணால் போதும் மினிமம் கோலே வைங்க. ரொம்ப அப்படியே ஜாஸ்தியாக வச்சுட்டு இது வந்து ஸ்கூல் கிடையாது, யாரும் உங்களை கூப்பிட்டு பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறதில்ல. யூ ஆர் யுவர் ஓன் மாஸ்டர். ஸோ மேக் ஷூர் யூ ஆர் செட்டிங் ஸ்மால் டூவபிள் ஆக்ஷனபிள் கோல்ஸ் ஃபார் த நெக்ஸ்ட் 3 months. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறப்போ ஃபார் ஷூர் நீங்கள் அதில் ஃபெயிலாக போகிறதுக்கு சான்ஸே இருக்காது. மினிமலாக டூவபிளாக கோல் செட் பண்ணிங்கன்னா there is like 50% chance that you can do it easily. For example, நீங்கள் வந்து காலையில் waking up 4:30 அப்படின்னு கோல் செட் பண்ணுறதுக்கும் waking up at 6:30 கோல் செட் பண்ணுறதுக்கும் there's a lot of difference. 4:30 நீங்கள் கோல் செட் பண்ணும்போது ஐயோ 4:30 மணிக்கா அப்படின்னு இருக்கும். பட் 6:30 7 o'clockங்கிறது இட் இஸ் டூவபிள். நீங்கள் ஒரு 3 மாதம் 6:30 மணி 7 மணிக்கு எழுந்து பழகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக your body will reset the clock. நீங்கள் தானாகவே 5 மணிக்கு எழுந்துக்கிற பர்சனாக மாறலாம். So the main trick that you have to follow while setting your goal is to make it actionable. உங்களால் பண்ணக்கூடியதாக இருக்கணும். தட் இஸ் த கான்செப்ட். ஸோ 4 கேட்டகரி தான் நான் எனக்கு சொல்கிற. இந்த 4 கேட்டகரி உங்களுக்கு எந்த 4 கேட்டகரி வேணுமோ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து கரியர், ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ், பர்சனல் அண்ட் சோஷியல். ஸோ இந்த 4 கேட்டகரியில் நெக்ஸ்ட்டு 3 monthsக்கு நான் என்னென்ன பண்ணணுங்கிறதெல்லாம் நான் எழுதி வச்சுருவேன். ஸோ இதை நீங்கள் எழுதி வைக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, இந்த 3 months முடியுது இல்லையா, அதாவது ஏப்ரல் மே ஜூன் முடியும் போது ஜூன் மந்த் நீங்கள் இப்போ எழுதி வச்ச கோல், இந்த குவார்ட்டருக்கான கோல் வச்சுட்டு யூ கேன் ஈஸிலி ரிஃப்ளெக்ட் இந்த கோல் அச்சீவ் பண்ணனா இல்லை அப்படிங்கிறத நீங்கள் பண்ணலாம். So that's all about quarterly reflection and reset. I hope I made this process simple because I really don't want to sound too complicated. மேபி நீங்கள் பிகினராக கூட இருக்கலாம், நீங்கள் ரொம்ப வருஷமாக பிளானிங் பண்ணுற பர்சனாக இருக்கலாம். ஸோ இது எல்லாருக்கும் டூவபிளாக இருக்கணுங்கிறது தான் என்னோடய ஃபோக்கஸாக இருந்தது. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. அண்ட் லாஸ்ட் வீடியோவில் வந்து
ஒரு 2-3 பேர் இன்ஸ்டாகிராம்லேயும் கேட்டிருந்தீங்க, யூடியூப் காமெண்ட்லேயும் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க டு டூ ஏப்ரல் பிளானிங் அண்ட் ஆல். மார்ச் பிளானிங்கே இந்த வீடியோ போட சொன்னாங்க. பட் மார்ச் முடிஞ்சு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் இஃப் ஐ புட் மார்ச் பிளான் வித் மீ it won't make sense, but I'll do April plan with me video and I'll try to post it tomorrow. Since tomorrow is 31st, I think it would make sense. Anyway, நான் வந்து ஆல்ரெடி ஏப்ரலுக்கான கோல்லாம் செட் பண்ணி முடிச்சிட்டேன். பட் இந்த வீடியோ மாதிரி தான் அதுவும் இருக்கும். நான் எவ்ரி டைம் ஒரு மந்த் ஸ்டார்ட் பண்ணுறப்போ ப்ரீவியஸ் மந்தோட ரிஃப்ளெக்ஷன் பண்ணிவிட்டு I'll come back to, I'll go to next month. So that is my usual setup. I've been doing it for like now for 6 years now. So that is something that works for me so much. So yes guys, that's all for this video. I hope you found it helpful. Stay happy, stay blessed and stay grateful. Bye.